பாடா படுத்தி எடுக்காம முதல்ல சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாதான் இவெல்லாம் வலிக்கு வருவா. ஹலோ சின்ன பொண்ணே, என்ன ஏமாத்தவே முடியாது. ஹலோ ஹலோ சின்ன பொண்ணே, நான் பேசுறது கேக்க? சே, இந்த இத்து போன போன்ல நான் பேசுறது எனக்கே திருப்பி கேக்கு. சின்ன பொண்ணு போன்ல டவர் இல்லன்னு நினைக்கேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுவோம். இடி மேனகா, உனக்கு என்ன காது செவடாட்டி? எத்தனை நேரம் உன்னை கூட்டிட்டே கிடக்கே, நீ பாட்டுக்கு செல கணக்கு அங்கனே நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்க. பொண்ணு தாய் பாட்டி 10 லட்சம் 10 லட்சம். இவளுக்கு 10 லட்சத்துக்கு எத்தனை சீரோன்னே தெரியாது. இதுல 10 லட்சம் வேணுமா? 10 லட்சம் பரிமள என்ன ஆகான்னு பீத்துன்னு பீத்துவா. என் மவ அப்படி, என் மவ இப்படின்னு. இப்பதானே தெரியுது அவ மவ எப்படின்னு. இடி போட்டாக்கு போஸ் கொடுக்க மாதிரி மாடியில நின்னுகிட்டு சேல கணக்கா நின்னுகிட்டு நிக்கியா, கீழே விழுந்துட்டு போயிடாதடி. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவு எங்க தலையில கட்டி விடாத. என்ன பிள்ளை இவ? என் மருமகிட்ட கூட இவ்வளவு நேரம் நான் பேசினதே கிடையாது. என்ன வாய் வலிக்கமா இவகிட்ட பேசியே. டாடா பை பை. அடி பாவி, கீழே இறங்கி வருவான்னு பார்த்தா அவ மொட்டை மாடியில உள்ள ரூமுக்குள்ள போயிருக்கா. சரி, காலையில யாரு கண்ட முழிச்சேன்னு தெரியல. காலையில இருந்தே ஒரே பிரச்சனையாத்தான் இருக்கு. இவ காலையில எந்திரிச்ச உடனே என் முகத்துல தானே முழிச்சா. அப்ப என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காளோ? அவ பாட்டுக்கு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு போறா பாரு. என் மாப்பிள்ள தினமும் என் முகத்துலதான் முழிப்பாரு தெரியுமா? இவ என்னடா இன்னைக்கு காலையில என் முகத்துல முழிச்சதுனால அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு போறா. இருக்குடி உனக்கு ஒரு நாள். இதே மார்க்கெட்டுக்கு வந்ததுனால எல்லா பொருளையும் நல்ல விலை குறைவா வாங்கிட்டோம் பாத்தியா? மருமகளே, நம்ம தான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கியாச்சே. இன்னைக்கு மத்தியானம் சோத்த பொங்கி வெளமீன் வாங்கியிருக்கோம்ல, அதுல குழம்பு வச்சு அப்புறம் நெத்திலி மீன் அவியல் வச்சிட வேண்டியதா. சரிங்க தே, இன்னும் வேற ஏதாவது காய்கறி வாங்கணுமா தே? அத நாளைக்கு சமையல் பண்றதுக்கு நான் அவியல் காய்கறி வாங்கியிருக்கோம்ல, அதுல ஒரு 2-3 காய்கறி எடுத்து சாம்பார் வச்சிட வேண்டியதா. மீதி எல்லாத்தையும் போட்டு அவியல் வச்சிட வேண்டியதா. சரிங்க தே. என்ன மருமகளே சிரிக்க? இல்ல தே, நீங்க இன்னைக்கு நாளைக்குன்னு சமையலுக்கு ஐடியா சொன்னீங்கல்ல, அத நினைச்சுதான் சிரிச்சேன். ஆமா பின்ன, காய்கறி மளிகை சாமான் அரிசி பருப்புன்னு எல்லாம் வாங்கி வச்சிருவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம், என்ன பொரியல வைக்கலாம்னு மண்டைய போட்டு உடைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு தினமும். அதான் ஒரு வாரம் பூரா நம்ம யோசிக்காண்டா, 2 நாளைக்கா யோசிச்சா ஒவ்வொரு நாளும் சரியா போயிரும். நீங்க சொல்லதும் சரிதான் தே. பின்ன என்ன மருமகளே, அடிக்க வெயிலுக்கு சோறு திங்கிறதுக்கு மனசு வர மாட்டேக்க. சும்மா தண்ணியை குடிச்சிட்டு இருந்துடலாம் போலலாம் இருக்கு. சரி தே, அப்படின்னா கடையில வாங்கின மீன் அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டுமா? என்ன மருமகளே, திருப்பி கொடுக்க போறியா? ஆமா தே, நீங்க தானே சொன்னீங்க அடிக்க வெயிலுக்கு சோறு திங்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குன்னு, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருந்துக்கிடலாம்னு. அதான் இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு கொடுத்துக்கிட்டு 2 குடம் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும்ல தே. அத்தடி பியாச்சுக்கு கூட ஒரு வார்த்தையை மருமகிட்ட சொல்ல முடியலையே. நாம வயசானவங்களாச்சா ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்னு நினைச்சு சொன்னா அதே கப்புடு புடிச்சிக்கிட்டுதானே என் மருமவா. என்னதே முழிச்சுக்கிட்டே நிக்குதியா? சொல்லுங்க. காய்கறி மீன் எல்லாத்தையும் கடையில கொண்டு திருப்பி கொடுத்துக்கிட்டு 2 கலரா கண்ண பறிக்க கலர்ல பிளாஸ்டிக்கோட 2 வாங்கிட்டு வரட்டாதே. மருமவளா, உனக்கு எப்பவுமே காமெடிதான். என்னதே திடீர்னு காமெடின்னு சொல்லிட்டிய? அப்புறம் மாமியார் பேச்ச கேட்காத மருமவன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பிய, அதுக்காதே? மருமவளா, தெரியாம சொல்லிட்டமா, வா போவோம். இது நேத்துக்கு உங்ககிட்ட சொன்னோம்ல எனக்கு 2 புது நைட்டி வாங்கணும்னு. அங்க ஒரு துணி கடை இருக்கு பாருங்க தே, அங்கே போய் வாங்கிட்டு போயிருவோம். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, இதுக்குன்னு திருப்பி இன்னொரு நேரம் வரணும். சரி மருமவளா, வா போவோம். பரவாயில்லையா மாமியார் கிழவி, நைட்டி வாங்கணும்னு சொன்ன உடனே என் மாவன் சம்பாத்தியம் எல்லாம் இவ சீரழிக்கா, எல்லா பைசாவும் போட்டு துணியிலேயே போட்டு கரைக்கா, அப்படி இப்படின்னு சொல்லுவாவோன்னு நினைச்சேன். சரி வா மருமவளா போவோம்னு சொல்லுதாவோ. சரி, என்ன நடந்தாலும் நம்ம நன்மைக்கு தான், போவோம். நீங்க செலக்ட் பண்ண நைட்டி எம்மாடி, இதுல 2 நைட்டி தானே இருக்கு. ஆமா பாட்டி, அந்த அக்கா 2 நைட்டி தானே செலக்ட் பண்ணாங்க. சரிமா. ஏன் மருமகளே, நைட்டி வாங்கியாச்சுல, வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏக்கா ஆஃபர்ல சுடிதார்லாம் இருக்குக்கா, ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஏமா என் மருமவா நைட்டி மட்டும் தான் வாங்க வந்தா, நாங்க வாங்கியாச்சுல கிளம்புதோம். சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்காத. இங்க பாருங்க பாட்டி, ஆஃபர்ல அதனால தான் சொன்னேன். ஆஃபர் கீப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கமா, எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். என் மருமவா ரொம்ப சிக்கனமானவா, அவளுக்கு 2 நைட்டி மட்டும் போதும், ரொம்ப ரூபாயெல்லாம் செலவழிக்க மாட்டா. அக்கா ஆஃபர் சுடிதார்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் காட்டுங்களா? மருமகளா, உன்னை பத்தி நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா ஆஃபர் சுடிதார் எங்க யாதுன்னு கேட்டுடக்கா. எத்தே கொஞ்சம் பொறுங்க தே, விலை குறைவுன்னு சொல்லுதாவுல, கேட்டு பார்க்கலாம். அதானே பார்த்தேன், என் மகன் பணம் எல்லாத்தையும் கறியாக்காம விட மாட்டான்ல. சம்பளம் போட்ட உடனே இவ கையில ஒரு 100 ரூபா துட்டை கொடுத்துக்கிட்டு மீதி அவ்வளவு ரூபாய் என்கிட்ட தான்னு சொன்னா அவன் கேட்கானா? நான் சொன்ன 100 ரூபாய் துட்டை என் கையில கொடுத்துக்கிட்டு மீதி அவ்வளவு ரூபாய் அவன் பொண்டாட்டி கையில கொடுத்து வச்சிருக்கான். அதனால தானே இப்படி அவ துணியெல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டு கிடக்கா. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அப்புறம் எங்க மாமியார் என்ன அப்படி கொடுமைப்படுத்துதாவோ, என்ன இப்படி கொடுமைப்படுத்துதாவோன்னு எல்லார் வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துருவா. என்ன செய்ய, பேசாம வாயை மூடிக்கிட்டு நிப்போம். ஏக்கா, உங்களுக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? ஏதே கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன சொல்லு? ஏதே இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்கா? இப்பதானே கேட்டா, அதுக்குள்ள போய் உடுத்திட்டு வந்துட்டா பாரு. ஏத்தே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தே. நான் என்னத்த சொல்ல, உனக்கு என்னத்த பிடிச்சிருக்கா அதை எடு, என்கிட்ட என்னத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தே, அதனால தான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். என்ன மருமகள சொல்லியா? டடடாய். என்ன மருமகள இது கோலம்? நான் வாயை திறந்து ஒண்ணு சொல்லதுக்கு முன்னாடி எனக்கு இந்த Dress உடுத்தி விட்டுட்டா.
என்னதே கோவப்படுதிய? நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம். நம்ம தெருவுல உள்ள எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமவ இருப்பாவளான்னு நம்ம மேல கண்வரு போட்டுக்கிட்டு தானே இருக்காவோ. நாம ரெண்டு பேரும் இன்னும் ஒத்துமையா இருக்கணும்ல தே. அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி Dress எடுத்தேன். நல்லா இருக்குல்ல பாட்டி? அந்த அக்காவை விட உங்களுக்கு தான் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா சொல்றா? என் மருமவளை விட எனக்கு தான் இந்த சுடிதார் நல்லா இருக்கா? ஆமா பாட்டி, அப்படியே நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமக மாதிரியே தெரியல, அக்கா தங்கச்சி மாதிரில இருக்கியோ. உங்களை பார்த்தா 65 வயசு பாட்டி மாதிரியே இருக்கியோ, அப்படியே 20 வயசு குறைஞ்சி 45 வயசு அக்கா மாதிரில இருக்கியோ. சுடிதார விக்கிறதுக்கு இப்படி ஒரு பேச்சா? அப்படியே அம்மா சொல்லியா? நான் ரொம்ப அழகா இருக்கணும் இந்த Dressல. ஆமா பாட்டி, உங்களுக்கே அளவெடுத்து தச்ச மாதிரில இருக்கு, ரொம்ப அழகா இருக்கியோ. மர்மலா, இந்த பிள்ளை சொல்லுது கேட்டியா? எனக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காம. ஆமாதே, ரொம்ப அழகா இருக்குதியே. என்ன விட உங்களுக்கு தான் இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. ஏக்கா, இன்னொரு Dress காட்டுனே, அதையும் பாருங்க, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கக்கா. சரிமா. அம்மா, அப்படியே ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் மாதிரில இருக்கியோ. மர்மலா, இந்த பிள்ளை உண்மையை தான் சொல்லுறா, இல்லன்னா நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து கிண்டல் பண்ணதானே புரிய மாட்டேங்குது. ஏதே அப்படியெல்லாம் நினைக்காதியா, உண்மையிலேயே இந்த Dress நம்ம ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருக்கு. மர்மலா, அப்ப இதே வாங்கிடுவோமா? சரிங்க தே. மர்மலா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தாயி அன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போறதுக்கு என்ன மினிக்கிட்டு போனா. நல்ல அளவோல சுடிதாரையும் போட்டு ரெட்டை குடுமையும் போட்டுட்டு போனா. நீங்க எதுக்கு வருத்தப்படுதியா? உங்களுக்கு தான் 6 அடி கூந்தல் இருக்குல்ல, அதை அப்படியே மடிச்சு எடுத்து ரெட்டை குடுமையை போட்டுறலாம் விடுங்க. வா மர்மலா, நீ வேற. ஏதே வெக்கப்படாதே, ரெட்டை குடுமி போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இல்ல, வீட்டுக்கு போய் சூப்பரா தலையை சீவி ரெட்டை குடுமையை போட்டுறலாம், சரியா? மாமியார் மருமகளை எவ்வளவு அழகா ஜாலியா பேசிக்கிட்டுதாவோ. இந்த உலகத்திலயும் இப்படி ஒரு மாமியார் மருமகளா, அதுவும் இந்த காலத்துல. மரகதக்கா வீட்டு மாடி ரூம் ரொம்ப அழகா இருக்கு. ஏ சில்லாட்ட, எங்க வந்து படுத்துக்க பாரு. உன்னை தானே கூப்பிடுறேன், காது கேட்கலையா? பொண்ணு தாய் பாட்டி, நீங்க சில்லாட்ட எதனா கூப்பிட்டிய? என்னையவா கூப்பிட்டிய? இங்க பாரு மேனகா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. மரியாதையை எந்திரிச்சு உங்க வீட்டுக்கு கிளம்ப பத்துக்க. அக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க மைனியோட ஃப்ரெண்ட் தானே நீங்க. ஃப்ரெண்டோட சம்மந்திகாரி இப்படி எல்லாம் பேசலாமா? ஓஹோ, அப்ப ஃப்ரெண்டோட சம்மந்திகாரி என் வீட்ல வந்து என்ன படாத பாடு படுத்தலாமோ? ஏக்கா, நான் உங்களை எந்த டென்ஷனும் பண்ணலைலக்கா. உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு நான் வீட்டுக்குள்ள வரல. மாடி மேல ஏறி வந்து மாடி ரூம்ல வந்து படுத்திருக்கேன். இந்த ரூம்ல நல்ல காத்து சிலு சிலுன்னு அடிக்குதுக்கா. ஆமாடி, அடிக்கும் காத்து, சிலு சிலுன்னு அடிக்கும். உன்னை தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, இன்னும் நல்லா சிலு சிலுன்னு அடிக்கும். பொண்ணு தாய் பாட்டி, வயிறு பசிக்குதுன்னா போய் சாப்பிடுங்க. நீங்க வயிறு பசி தாங்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியுது. அதனால தான் இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்குதிய. மரகதக்கா, நானும் எங்க மாமியார் வீட்ல காலையில காப்பி குடிச்ச கையோட கிளம்பி வந்துட்டேன். எனக்கும் 2 இட்லியாவது 2 தோசையாவது போட்டு எடுத்துட்டு வாங்கக்கா. வயிறு நல்லா கூப்பாடு போடுது, பசிக்குது ரொம்ப. தக்காளி சட்னி இருந்தா போதும்க்கா. தேங்காய் சட்னிலாம் அரைச்சு எடுத்து தாங்கன்னு சொல்ல மாட்டேன். தக்காளி சட்னி அரைக்காண்டமா? இங்க பாரு மேனகா, காலையிலேயே என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத. எத்தனை நேரம் சொல்லியாச்சு, நீ பாட்டுக்கு திமிர் எடுத்தவ மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. உன் வீட்டுக்கு போய் வாசல்ல போய் உட்காரு. உங்க மைனிகாரியும் உங்க அம்மாவும் இப்ப வந்துருவாவோ. இங்க பாருங்கக்கா, அதையே தான் நானும் உங்களுக்கு சொல்லுதேன். என்ன மட்டும் நீங்க ஏமாத்தினே இல்ல, அதனால உங்க வீட்ல தான் நான் இருப்பேன். என்னடி பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? என் மருமக உன்னை என்னடி ஏமாத்துனா? உன் மாமியார் வீட்ல போய் இருன்னு சொன்னா ஒரு குத்தவாடி. இப்ப என் மருமகளும் உன் மைனிகாரியும் அவரவர் மாமியார் வீட்ல தான் இருக்காவோ. அதே மாதிரி உன்னையும் உன் மாமியார் வீட்ல போய் இருன்னு சொல்லுதா? இது என்ன பெரிய தப்புன்ற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா? மாமியார் வீட்ல போய் இருக்க கலியலனா பேசாம வீட்டோட இருந்துக்க வேண்டியதுலடி. கல்யாணம் கழிக்காம கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த பையன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இங்க வந்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. எது நீங்க வேற, இவ புருஷன் இப்பதான் நிம்மதியா இருப்பான். இங்க பாருடி, சொல்லட கேளு. மரியாதையா பையன் தூக்கிக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. இல்லன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயாமிட்டி. இங்க வந்து கிடந்துக்கிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு கிடக்கா? ஏக்கா, எனக்கு வயிறு பசிக்குதா, சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு மேனகா, என்ன சின்ன பொண்ணு நினைச்சியோ? சொன்ன உடனே போய் தட்டுல எடுத்து கொண்டு ஓடி வரதுக்கு. மரியாதையா கீழே இறங்கி உன் வீட்டை பார்க்க போறதுக்கு. இந்த பிள்ளைட எவ்வளவு நேரம் சொல்லியே கிளம்பவே மாட்டேங்க. என் மருமவ காலையிலேயே இட்லியும் சுட்டு ரவையும் கிண்டி வச்சிருக்கா. இட்லி அந்த பிள்ளைக்கு திங்கிறதுக்கு கொடுத்துட்டானா அப்புறம் நம்ம ரவையெல்லாம் சாப்பிடணும். உப்புமா ரொம்ப தப்புமா. நம்மளால அந்த ரவை உப்புமா திங்க கிடையாதுமா. தின்னால 2 இட்லி தின்னுட்டு தண்ணியை குடிச்சா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாம இட்லியை திங்கணும்னா இவ்வளவு வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். என்னங்க நீங்க ஃப்ரெண்டோட சம்மந்திகாரிக்கு ஒரு 4 இட்லியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு சாப்பிடுறதுக்கு தரதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்குதியே? இங்க பாரு மேனகா, நானும் சின்ன பொண்ணு ஃப்ரெண்டு தான். அதுக்குன்னு அவள மாதிரி என்னை நீ நினைச்சுக்கிடாத. எனக்கு மட்டும் உன்ன மாதிரி ஒரு சம்மந்திகாரி இருந்திருந்தான்னு வச்சிக்க, அவள மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்நேரம் 2 முட்டையும் பேத்து எடுத்து அவன் மாமியா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருப்பேன். ஏடி மேனகா, தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிடாதடி, அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல சோறு கிடைக்காது. இப்படி இவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா சரியா வராது. அப்புறம் 4-5 அடி நானே கோவத்துல இவ்வளவு அடிச்சாலும் அடிச்சு போடுவேன். ஹலோ
சொல்லுங்கக்கா. என்னக்கா சொல்லுதிய? ஏக்கா இன்னும் 10 நிமிஷத்துல நான் உங்க வீட்ல இருப்பேன். சரிக்கா. என்ன மர்மோளா என்னாச்சு? இது உங்ககிட்ட பேசி எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல, வாங்க போவோம். ஏக்கா அப்ப இந்த 2 சுடிதாரையும் பேக் பண்ணிட்டுமா? இப்போ ஒண்ணு வேண்டாம், நாங்க அடுத்த வாரம் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவோம். மர்மோளா என்ன சொல்றா? Dress நல்லா இருக்குன்னு சொன்னா எல்லாம் வாங்கிடுவோம். வாங்கடி, நீங்க வேற, வாங்க போவோம். ஏக்கா நைட்டி வச்சிட்டு போறீங்க? 2 பேரும் மின்னல் வேகத்துல போறாவோ? மர்மோளா என்னது? என்ன மர்மோளா பொரியல் வைக்கலாம்னு முருங்கை கீரை வாங்கிட்டு வந்தோம், நீ என்னடா 2 கையிலயும் தூக்கி வச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? இது கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மைனி என்னாச்சு உங்களுக்கு? அறியாதியா மாமியார் வீட்டுக்கு திரும்ப ஓடி போயிரு, இல்லன்னா ஆடி போடுவேன் ஆடி. என் மர்மோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால. மைனி அது வந்து 10 லட்சம். பேசாம இருடி, வாயை திறந்தான்னு வச்சுக்க, வாயிலேயே இந்த கீரையை அமைக்கிருவேன். கூறுகிட்டவள நேத்து சாயங்காலம் தானே உங்க மாமியார் வீட்டுக்கு போன, திரும்பவும் இங்க வந்து நிக்க. இங்க பாரு, சொல்லத மரியாதையா கேளு. இவகிட்ட கடந்து இப்படி அடியும் புடியும் வாங்குறதுக்கு பதிலா உன் மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிருப்பதுக்க. உன் மாமியார் தான் நல்ல சோறு பொங்கவலடி, நல்ல சோறு பொங்கி தருவாவோ, நல்ல சாப்பிட்டு நிம்மதியா இருப்பதுக்க. இங்க வந்து கடந்துகிட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு எனக்கும் கஞ்சிக்கு வழி இல்லாம ஆக்குதியாடி. ஒன்னால ஒத்திமே இருக்கப்பட்ட எனக்கு என் மருமகளுக்கு நம்பி சண்டை வரும். மரியாதையா கிளம்பிரு, இல்லன்னு வச்சுக்க என் மருமவ ஆடுறதுக்கு முன்னாடி நான் ஆடிப்படுவேன் ஆடி. மருமவள 2 கட்டு கொத்தமல்லி கீரை வாங்கணும்ல, அதை எடு. என் மாமியார் கொத்தமல்லி கீரை கட்டை எடுன்னு சொன்ன உடனே என் சம்மந்திக்காரி ஓடியே போயிட்டா. சப்பாடா என் மவ கிளம்பிட்டாளா? ஏக்கா இந்தாங்க ஒரு முருங்கைக்கீரை கட்டு உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. என்ன கண்ணீங்க, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடலாமா? ஏ பொண்ணு தாயி, இங்க வாயா, ஒரு கதை கேட்டியா? பக்கத்து தெரு கோமலா இருக்கல்ல, ஆமா அவளுக்கு என்னாச்சு? நம்ம வெளிய படப்படியில போய் உட்கார்ந்து பாடு பேசுவோம். சரி பரிமளம், வா போவோம். ஏக்கா எங்க மாமியாரும் உங்க மாமியார் ஊர் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆமா அவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? சரிக்கா, எப்படியோ என் சம்மந்திக்காரி திரும்பி வந்தா, மறுபடியும் திரும்பவும் மாமியார் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா. நான் போய் சமையல் பண்ண போறேன்க்கா. சரி சின்ன பொண்ணே, போயிட்டு வா. சின்ன பொண்ணே, உன் சம்மந்திக்காரி சரியான ஆளுதான். நேத்து சாயங்காலம் தான் கிளம்பி போனா, இன்னைக்கு காலையிலேயே திரும்பி இங்கே வந்துட்டா பத்தியா? ஆமாக்கா, அவளுக்கு தான் அங்க இருப்பு கொள்ளாதுல்ல. நீ நேல உன் சம்மந்திக்காரி பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க. இந்நேரம் நானா இருந்தேன்னு வச்சுக்க, அவ மேலுக்கு இந்த தேச பக்கம் எட்டி பார்க்காத அளவுக்கு செஞ்சு விட பாத்துக்க. என்ன செய்யக்கா, எனக்கும் கோபம் வரதான் செய்யுது. ஆனாலும் வேற வழி இல்ல. நமக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா அவங்க வீட்டுக்கு போக மாட்டோமாக்கா, அதே மாதிரி தானே அவளும் வாரா. அது சரிதான், அப்படி வந்தா ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போக வேண்டியதான். அவ பாட்டுக்கு வந்தானா நீ உள்ளத பொங்கி கொடுப்பல, பேசாம இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே. சும்மா உன் மேல ஏதாவது பழிய போட்டு உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டுல அவ போறா. ஆமாக்கா, அதனாலதான்க்கா அவளை எனக்கு பிடிக்கவே மாட்டேக்கு. இல்லன்னா பேசாம அவ பாட்டுக்கு 2-3 நாள் வந்தாளா, அம்மா வீட்டுல இருந்தாளா, ரெஸ்ட் எடுத்தாளா, உள்ளத தின்னாளா, போனாலான்னு இருக்க வேண்டியதானே. நாம அப்படி என்னக்கா பண்ண போறோம்? அவ அம்மா வீடு, அவ அண்ணன் வீடு, அவ பாட்டுக்கு வந்துட்டு பேசாம போக வேண்டியதானே. அவ என்கிட்ட பிரச்சனை பண்றதுனாலதானே எனக்கு அவளை பிடிக்க மாட்டேக்கு. சரி எப்படியோ அவ கிளம்பி போனாலே அது வரைக்கும் சரிதான். இனி கொஞ்ச நாளைக்கு வந்த பக்கம் திரும்பியே வரமாட்டான்னு நினைக்கேன். திரும்பி வராம இருந்தா அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். காலையிலேயே இவளோட பெரிய தொல்லையா போச்சு. இனிமேல் போய் சாப்பாடெல்லாம் செய்யணும்ல. இனிமேல் என்ன நீ வீட்ல போய் சாப்பாடெல்லாம் செய்ய போற? அத எங்க வீட்ல இட்லி சுட்டு சட்னி அரைச்சு வச்சிருக்கோம்ல, தாரேன், அதை சாப்பிடு. வேண்டாம்க்கா, எங்க வீட்லயே தோசமாவும் இருக்கு. இருக்கட்டும், அத சாயங்காலமா தோசை சுட்டு சாப்பிடு. அத இட்லியில அவிச்சு வச்சிருக்கோம்ல, தாரேன், கொஞ்சம் இருந்துக்க. இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும் போது சாப்பிடாம இருப்பேனாக்கா? சரி எடுத்துட்டு வாங்க. இந்த மரகதக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு நாளா பழக்கத்திலேயே நம்மள சாப்பிடுன்னு சொல்லுதாங்க. ஆனா என் சம்மந்திக்காரி இருக்காள, ஒரு நாளாவது எனக்கு ஒரு கப்பு காப்பியாவது போட்டு தந்திருப்பாளா? அப்படியே தந்துட்டாலும் போதுமே. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு கோவமா இருக்கா? இவ்வளவு நேரமா என் சம்மந்திக்காரி எப்படியோ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு சந்தோஷத்துல இருந்தா, இப்ப என்ன திடீர்னு கோவமாயிட்டா? வேற என்னக்கா, அவளை நினைச்சுதான் எனக்கு மனசு பூரா அவ்வளவு கோவம் வருது. சரி விடு சின்ன பொண்ணு, அத அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாள்ல, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன்ல போயிருக்கா. அப்புறம் என்ன அதையெல்லாம் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த சின்ன பொண்ணு முதல்ல சாப்பிடு. சரிக்கா. ஏக்கா நீங்க சாப்பிடலையா? எனக்கெல்லாம் இவ்வளவு நேரம் வயிறு பசி தாங்க முடியாதுமா. அதான் இட்லி அவிச்சு எடுத்த உடனே சட்னியை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே துவையில வச்சு 4 இட்லி தின்னுட்டேன். நல்ல ஐடியா தான்க்கா. பின்ன என்ன சின்ன பொண்ணு, காலையிலே எந்திரிச்சு எல்லா வீட்டு வேலையும் பார்க்கும். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிட்டு, புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு, மாமியாரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா மணி 10 மணி ஆயிரும். அந்த 10 மணி வர்றதுக்குள்ள என் வயிற்றுக்குள்ள 10 நேரம் வயிறு பசியில கூப்பாடு போட்டுருமதுக்க. என்னாலலாம் தாங்கவே முடியாதுப்பா. பேசினா பேசிக்கிட்டே இருப்பா. முதல்ல நீ சாப்பிடு. சரிக்கா.
சட்னி என்ன டேஸ்டா இருக்கு. ஏக்கா, இன்னைக்கு காலையில சாப்பாடு எனக்கு உங்க வீட்டுலன்னு இருந்திருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அதுவும் சரிதான். ஏக்கா, எங்க மாமியாரும் உங்க மாமியாரும் வெளியே போய் உட்காந்து பாடு பேச போறேன்னு போனவள்ல, என்ன பேசிட்டு இருக்காவுன்னு போய் பாப்போமா? என்ன பேசிட போறாவோ? உன்னை பத்தி உங்க மாமியார் எங்க மாமியார் கிட்ட குறை சொல்லுவாவோ, அதே மாதிரி என்ன பத்தி எங்க மாமியார் உங்க மாமியார் கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பாவோ. அது சரிதான்க்கா, பின்ன வேற என்னத்த பேச போறாங்க? ஆமா சின்ன பொண்ணு, அவங்களுக்கும் நேரம் போகணும்ல. சரிக்கா, ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டு இருக்காவுன்னு போய் பாப்போம். சரி வா, உனக்கு ஆசையா இருந்தா அதையும் போய் கேட்டுருவோம். என்ன பரிமளா, உன் முகம் வாடி போய் கிடக்கு. உன் மவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டானா? ஆமா பொண்ணு தாய், என்ன செய்ய, மவளை கட்டி கொடுத்துட்டோம்னா மாமியார் வீட்டுக்கு போய்தானே ஆகணும். நல்லா சொல்லுதா போ, மவளை கட்டி கொடுத்துட்டா அப்படியே மாமியார் வீட்லயே இருந்துடணுமா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்குன்னு கட்டி கொடுத்த பிள்ளைய நம்ம வீட்டை கூட வச்சுட்டு இருக்க முடியுமா? அதுவும் நம்ம மருமக்க மாதிரி நம்ம பிள்ளைகளும் 2 நாள் வந்து வீட்டுல இருக்க விடுதாவளா? சின்ன பொண்ணு, நான் சொன்ன பத்தியா, நம்மள பத்தி தான் பேசி நடக்கு. மாமியார் வீட்டுல இருந்து வந்தவா கூட ஒரு 2-3 நாள் உன் வீட்லயே இருந்துட்டு போயிருக்கலாம். யார சொல்லுத பொண்ணு தாயி? உன் மவளை தான் சொல்லுதேன். காலையில வந்தால இன்னும் கூட ஒரு 2-3 நாள் இருந்தான்னா ஈஸ்டருக்கு நம்ம பக்கத்து தெரு ராணி பிரியாணி எல்லாம் கொடுப்பாள்ல, அதையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாள்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். உன் மருமவ உன் மவளை எங்க இருக்க விடுதா? ஆமா பொண்ணு தாயி, நீ சொன்ன மாதிரி என் மவளை இன்னும் ஒரு 2-3 நாள் இங்க இருக்க வைக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என் மருமவ இருக்காள்ல, அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனாலதான் சரி வேற என்ன செய்யன்னு மாமியார் வீட்டுக்கு போவான்னு அனுப்பி வச்சுட்டேன் பாத்துக்க. பாத்தியலக்கா, எங்க மாமியாரு என்ன பார்த்து பயப்படுதாவலாம். ஆமா சின்ன பொண்ணு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. என் மவனும் அவன் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து பிரியாணி அப்புறம் சிக்கன் கறி மட்டன் குழம்பெல்லாம் வாங்கிட்டு வருவோம். என் மவன் நல்லா சாப்பிடுவா. அதுக்கு வழி இல்லாம போயிட்ட. எனக்கு அதெல்லாம் ஒரே சங்கடமா இருக்கு. சரி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு. நாம நினைச்சது என்னைக்கு நடந்திருக்கு. சரி பரிமளா, நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். என்ன ஐடியா பொண்ணு தாயி? வர ஞாயிற்றுக்கிழமை உன் மவன் பிரியாணி எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவான்னு சொன்னேன்ல, அதுல உன் மவளுக்குள்ள பங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. எங்க அவ மாமியா வீட்டுல போய்யா? ஆமா, உன் மவ அவ மாமியா வீட்டுல தானே இருக்கா. நல்லா ஆசைப்பட்டு வேற சாப்பிடுவான்னு சொல்லுதே இல்ல, போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. வேண்டாமா, அப்புறம் என் மவ வீட்டுக்கு போனா 2-3 நாள் இருமான்னு வா. அதுக்கப்புறம் எனக்கு அதை பொங்கிட்டா இதை பொங்கிட்டா உன் கையால சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என் மவளே என்கிட்ட வேலை வாங்கி போடுவா. நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்க, என் மருமவ வேலைக்கு சாப்பாடு செஞ்சு தருவா. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டிவில நாடகத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துருவேன். என் மவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கேன்னு சொல்லி அங்க என்ன அவ வேலை வாங்கி நொங்கி எடுத்து போடுவா. அதுக்காக அங்க போகணும். நான் பாட்டுக்கு இங்க இருந்துட்டு போறேன்பா. வேணும்னா அவ என்ன பார்க்க வருவல்ல, அப்ப ஏதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஏக்கா, எங்க மாமியாருக்கு பேச்ச பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, என்னைக்கோ ஒரு நாள் அனுபவப்பட்டிருக்காவோடு நினைக்கேன். ஆமாக்கா, போன வருஷம் என் மவ வீட்டுக்கு போறேன்னு போய் 1 வாரம் அங்க போய் இருந்தாவோ. அந்த அனுபவத்தை தான் உங்க மாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காவோ. பரிமளம், நீ ஒண்ணு கேட்டியா? எனக்கும் அதே நிலைமைதான். என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா பரிமளம், என் மருமவளுக்கு வீட்ல ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்ன எப்படியாவது என் மவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிரணும்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணுவா. ஆனா நான் கிளம்ப மாட்டோம்ல. அப்படியேக்கா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க மாமியார ஒரு 10 நாளைக்காவது அவங்க மகா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம்னா கிளவி இங்க இருந்து கிளம்ப மாட்டேக்காவல. செடிக்கால் போட்டு ஒட்டி வச்ச மாதிரில எங்க வீட்லயே இருக்காவோ. அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி சண்டை இழுத்து விட்டு எனக்கு கோவத்தை வரவழைச்சி என் மவ வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு என் மருமவ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா அது ஒரு நாள் என்கிட்ட நடக்காதுல்ல. நீ சொன்ன மாதிரி மவ வீட்டுல போய் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறத விட இங்க மருமவ கிட்ட கெத்த மாமியார் கணக்க உட்காந்துக்கிட்டு வேலைக்கு நல்ல ருசியான சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுதான் தனி சுகமே இருக்கு தெரியுமா? அப்படியே அவ சண்டைக்கு வந்தா கூட நான் காது கேட்காத மாதிரி இருந்துடுவோம்ல. அதுக்கு தானே காதை மறைச்சு இப்படி ரெட்டை குடுப்பி போட்டிருக்கேன். நல்ல ஐடியா தான் பண்ணு தாயி. ஆனாலும் உன் மருமவ சரியான ஆளுதாம்மா. வீட்டுக்கு அம்மையை தேடி வந்த பிள்ளைய ஒரே நேரத்துல மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாளா? வேற என்ன செய்ய? என் மருமவ உன் மருமவ கூட எல்லாம் கூட்டி சேர்ந்திருக்கா. 2 பேரும் நல்ல பிளான் பண்ணுவாங்கல்ல என் மவளை துரத்துறதுக்குன்னு. 2 கூட்டாளிகளும் சரியான ஆட்கள் தான். இன்னும் 5-6 நாள்ல என் மவனுக்கு சம்பளம் வரும். சம்பளம் வாங்கின கையோட அவ்வளவு ரூபாயும் கொண்டு பொண்டாட்டி கையில கொண்டு கொடுத்துருவான். என்கிட்ட ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுப்பான் பாத்துக்க. அதையும் போய் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவான் பாத்துக்க. எங்க அம்மா கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், எங்க அம்மா வச்சிருக்காவோ, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுவான் பாத்துக்க. என் கையில 100 ரூபாய் இருக்குது என் மருமகளுக்கு பொறுக்காதுல்ல. அந்த ஆள் உடனே கடையில சப்பாத்தி மாவு வாங்கணும், காய்கறி வாங்கணும், அந்த 100 ரூபாய் கொஞ்சம் சில்லறையா தாங்கத்தேன்னு வாங்கிட்டு போயிருவா. திருப்பி 1 ரூபாய் கூட தர மாட்டாளா? இதுக்கு நீ உன் மருமகளை குத்தம் சொல்லக்கூடாது, உன் மவனை தான் குத்தம் சொல்லணும். அவன் சரியா இருந்தா இவ சரியா இருப்பாள்ல. சம்பளம் வாங்கின கையோட அவ்வளவு ரூபாய் நீ உன் கையில வாங்கியிருக்கணும். அதை கொண்டு போய் பொண்டாட்டி கையில கொடுக்க மாட்டியா? அதானே உனக்கு பிரச்சனை. என்னத்த செய்ய, நான் பெத்ததும் சரியா இருந்தா வந்ததும் சரியா இருந்திருக்கும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்க வீட்லயும் அதே கதை தானே? ஏ பரிமளம், பொண்ணு தாயா கொக்காவா? என் மவன் சம்பளம் வாங்கின உடனே 500 ரூபாய் என் கையில தந்துருவோம்ல. 500 ரூபாய் என் கையில வச்சுக்கிடுவோம் பாத்துக்க. ஆனா என் மவன் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் இப்படி அம்மைக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டான். அட பாவி மனுஷா, என் மருமவ தினமும் நல்ல வாய்க்கு ருசியா சமையல் செஞ்சு போடுவா பாத்தியா? நல்லா சாப்பிடுவேன். மாச கடைசியா என் கையில பைசா இல்லதே அப்படி இப்படின்னு சொல்லி
ஆச்சு. எனக்கு தேவையானதெல்லாம் நான் கடையில போய் வாங்கி தின்னுடுவோம்ல. அத்தாடி எங்க மாமியார் இவ்வளவு நாளா அப்ப இந்த வேலையை தான் பாத்துருக்காவளோ. கேட்டா பரிமளக்கா தந்தாவோ கோமதி மாமியார் தந்தாவோன்ல வாங்கி தின்னேன்னு சொல்லுவாவோ என்கிட்ட. இன்னைக்கு இந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வருவார்ல, அவரை பாத்துக்கிட வேண்டியதான். மருமவனா, பெரிய மருமவ, அப்படியே தலையில கிரீடம் வச்ச மாதிரி தான் இருக்காளுவா. என்னதே கூப்பிட்டியாளா? ஆஹா, இவ எப்ப வந்தா? நான் பொண்ணு தாய்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சு நின்னு கேட்டிருப்பாளோ. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. இப்பதானே சொன்னியே மருமவளேன்னு, அதனாலதான் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாம்னு. அதே ஒண்ணுமில்ல சின்ன பொண்ணு, உன் மாமியா உன்னை பத்தி என்கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருந்த பத்துக்க. அதத்தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்படிதானே பரிமளா? ஆமா மருமகளே, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்த பத்துக்க. என் மருமவ தான் எங்க வீட்டு லட்சுமி. என் மகளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் மருமவ தான் சொன்ன பத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, நானும் என் மருமகளை பத்தி பெருமையா சொன்னேனா, உங்க மாமியாரும் உன்னை பத்தி என்கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. பாத்தியா சின்ன பொண்ணு, நாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்னு கேட்டும் எப்படியெல்லாம் எங்கத்தையும் உங்கத்தையும் மாத்தி மாத்தி சொல்லுதா ஒண்ணு. எல்லாம் தெரிஞ்சதுனக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. எதே பாயாசமா பால்கோவாவா? பாயாசமா? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு பாயாசமும் கொஞ்சம் போல பால்கோவாவும் செஞ்சு எடுத்துட்டு வா என்ன. ஏ பொண்ணு தாயி, பேசாம இரு. என்ன பரிமளம் இப்படி சொல்லுதா? உன் மருமவ நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா பாயாசம் வேணுமா பால்கோவா வேணுமான்னு கேட்க, பாசமா கேட்கப்பட்டவகிட்ட நாம வேணும்னு சொல்லாண்டமா. கூறுகிட்டவள கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன பரிமளம், உன் மருமவ எவ்வளவு பாசமா நம்ம கிட்ட கேட்க. தெரியாதனமா அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ வம்போ வந்துச்சுன்னா இதே தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. என்ன விஷயம் பரிமளம்? முன்னாடி ஒரு நாள் எங்க மாமியார் என் கூட சண்டை போட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு பாயாசத்துல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். அது உனக்கு தெரியும்ல? ஆமா பரிமளம், அந்த ஐடியாவே நான் தானே உனக்கு சொல்லி தந்தேன். ஆமா ஆமா, அந்த இத்து போன ஐடியா தான். என் மாமியாருக்கு இந்த மாதிரி பாயாசத்துல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன்னு என் மருமகிட்ட ஒரு நாள் சொல்லிவிட்டேன். அதுல இருந்து இவ பாயாசம் வேணுமா பால்கோவா வேணுமான்னு கேட்டாலே நான் தலைதறிக்க ஓடி போயிருவோம் பத்துக்க. அப்படின்னா ஆமா பொண்ணு தாயி, நாம ரெண்டு பேரும் என் மருமகளை பத்தியும் ஓ மருமகளை பத்தியும் குறை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அத ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாவோன்னு நினைக்கேன். அதான் என் மருமவ கரெக்டா நம்ம கிட்ட வந்து பாயாசம் வேணுமா பால்கோவா வேணுமான்னு கேட்டா. அடி பாவி, இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? யாத்தாடி, எனக்கு பச்சை தண்ணி கூட வேண்டாம். ஆஹா, இவ பாட்டுக்கு என்ன ஒத்தையில விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா? எதே எதே சொல்லிட்டு போங்க, பால்கோவா வேணுமா பாயாசம் வேணுமான்னு. மருமகளே, ஐயோ இவகிட்ட இப்ப என்னத்த சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பேசாம பொண்ணு தாய் மாதிரி நாமளும் எஸ்கேப் ஆயிருவோம். எதே எதே நில்லுங்க. சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் எப்படி தலை தெறிக்க ஓடுதவோ பத்தியா? நாம நம்ம வீட்டுக்குன்னு மாடா உழைச்சி தேஞ்சாலும் நல்லதே செஞ்சாலும் இந்த மாமியார் கிட்ட மட்டும் நல்ல பேரு வாங்கவே முடிய மாட்டேங்கம்மா. சரிக்கா வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நாம குறுக்கு ஓடியே வேலை செஞ்சாலும் அவ சும்மா தான் இருக்கா, டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுல சும்மா இருக்கா. இந்த பேச்சுதான் நடக்கும். பொண்ணு தாய் பாட்டி சொன்ன மாதிரி நானும் எங்க மாமியார் வீட்டுல இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ண போறேன். எத்தே இவா ஒருத்தி நேரங்காலம் தெரியாம வந்து நின்னுகிட்டு ஆடிட்டு கிடக்கா. வா, கையில வச்சுட்ட முருங்கைக்கீரைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஆஞ்சி எடுத்து வை. வலிய விட்டு நில்லு. எத்தே, உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? இங்க பாருடி, உன்கிட்ட இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வலிய விட்டு நில்லு. முக்கியமான ஒரு ஆளு